வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமினா. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மீண்டும் 4000-ஐ தாண்டிய ஒருநாள் கொரோனா பாதிப்பு. சென்னையில் தொடர்ந்து 1500க்கும் குறைவாக தொற்று. கொரோனா தொற்றால் தமிழகத்தில் ஒரே நாளில் 68 பேர் உயிரிழப்பு. மேலும் 3617 பேர் குணமடைந்திருப்பதாக சுகாதாரத்துறை தகவல். கேரள தங்க கடத்தலில் பிடிபட்ட ஸ்வப்னாவுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல். கொரோனா பரிசோதனை முடிவு வராததால் சிறையில் அடைப்பதில் சிக்கல். ஊரடங்கு நேரத்தில் கேரளாவில் இருந்து பெங்களூருவுக்கு தப்பியது எப்படி? ஆளும் கட்சிக்கு ஆதரவாக ஆடியோ வெளியிட்டதால் என்ஐஏவிடம் சிக்கிய ஸ்வப்னா. ஞாயிறு முழு ஊரடங்கால் தமிழகத்தில் ஆளரவமின்றி விரிச்சோடிய சாலைகள். பால் மருந்தகங்களை தவிர்த்து அனைத்து கடைகளும் மூடல். மதுரையில் மேலும் 2 நாட்களுக்கு முழு ஊரடங்கு நீட்டிப்பு. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் நடவடிக்கை. திருப்போரூர் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் திமுக எம்எல்ஏ இதயவர்மன் உட்பட 7 பேர் கைது. எம்எல்ஏவுக்கு 15 நாள் நீதிமன்ற காவல், சிறையில் அடைக்க உத்தரவு. அமிதாப், அபிஷேக் பச்சனை தொடர்ந்து ஐஸ்வர்யா ராய்க்கும் கொரோனா தொற்று. குணமடைந்து வீடு திரும்ப நடிகர் ரஜினி, கமல் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் வாழ்த்து. மத்திய பிரதேசத்தை தொடர்ந்து ராஜஸ்தானிலும் கவிழ்கிறது காங்கிரஸ் ஆட்சி. ஆதரவு எம்எல்ஏக்களுடன் துணை முதல்வர் டெல்லியில் முகாமிட்டுள்ளதால் குழப்பம். ஊரடங்கு காலத்தில் நடக்கும் முதல் சர்வதேச கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி. இங்கிலாந்துடனான ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. Victory for the West Indies, a most significant win for Jason Holder. Emphatic fashion, winning by 4 wickets here at the AGS Bowl. திருப்போரூரில் கோவில் நிலத்தை யார் பயன்படுத்துவது என்ற தகராறில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் எம்எல்ஏ இதயவர்மன் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்தும் அளவிற்கு திருப்போரூரில் என்ன நடந்தது பார்க்கலாம். சார், இங்கே நான் திருப்பூருக்கு போகும்போது அங்கே ஒரு 70 பேர் மேலே கத்தி சண்டை நடக்குது சார். நான் இங்கே போகும்போது அந்த இடத்துல கரெக்டாக ரிவால் எடுத்து சொல்கிறேன். அவங்க சொல்லும்போது யார் சொல்லுது? அதான் சார், அவங்க சொல்லும்போது அந்த டைம் நான் போகிறேன் சார். அது நான் மாட்டிக்கிறேன் சார். அதான் யார் சொல்லுங்க சுட்டது? இதே வரும் செந்தில் எம்எல்ஏ தானே? எம்எல்ஏ. நிலத்தகராறின் போது திமுக எம்எல்ஏ இதயவர்மன் தன்னை சுட்டதாக குண்டடிபட்ட சீனிவாசன் கூறும் வாக்குமூலம்தான் இது. துப்பாக்கிச்சூடு நடந்தது எதற்காக? அதில் சீனிவாசன் சிக்கியது எப்படி? சென்னை துறைப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் 40 வயதான குமார். ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரை அடுத்த செங்காடு கிராமத்தில் குமாருக்கும் அவரது சகோதரருக்கும் 350 ஏக்கர் நிலம் உள்ளது. செங்காடு கிராமத்தின் நடுவில் உள்ள செல்லியம்மன் கோவிலை சுற்றி கோவிலுக்கு சொந்தமான நிலம் உள்ளது. அதன் அருகே திருப்போரூர் திமுக எம்எல்ஏ இதயவர்மனின் தந்தை லட்சுமிபதிக்கு சொந்தமான நிலமும் வீடும் உள்ளன. லட்சுமிபதியும் குமாரும் தங்கள் நிலங்களுக்கு செல்ல கோவில் நிலத்தை பயன்படுத்தி வந்துள்ளனர்.
அதில் இரு தரப்பிற்கும் இடையே தகராறு ஏற்பட்டு கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வருவாய்த்துறை அலுவலர் முன்பு பேச்சுவார்த்தையும் நடந்துள்ளது. இந்நிலையில் சனிக்கிழமை மாலை அந்த பாதையின் ஒரு பகுதியை லட்சுமிபதியின் ஆதரவாளர்கள் எந்திரம் வைத்து தோண்டி போட்டுள்ளனர். பொது பாதையை தோண்டக்கூடாது என கூறி குமாரின் ஆட்கள் அந்த குழியை மூடிவிட்டனர். இது தொடர்பாக இரு தரப்பிற்கும் இடையே தகராறு ஏற்பட்டதால் குமார் சென்னையிலிருந்து 50 நபர்களை அழைத்துச் சென்று பாதை அமைக்கும் பணியை செய்துள்ளார். தகவல் அறிந்த லட்சுமிபதியும் திமுக எம்எல்ஏ இதயவர்மனும் தங்கள் ஆதரவாளர்களுடன் சென்று பாதை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தியதாகவும், அப்பொழுது அங்கிருந்த சென்னையைச் சேர்ந்த ரவுடிகளுக்கும் லட்சுமிபதி தரப்பிற்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. லட்சுமிபதி உள்ளிட்ட சிலரை சென்னையைச் சேர்ந்த ரவுடிகள் அரிவாளால் வெட்டியதாகவும், அதனால் ஆத்திரமடைந்த திருப்போரூர் திமுக எம்எல்ஏ இதயவர்மன் அவரது தந்தை லட்சுமிபதி தங்களிடம் இருந்த துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் குமாரின் இனோவா கார் கண்ணாடி மற்றும் முன்பகுதியில் துப்பாக்கி குண்டு பாய்ந்தது. அப்போது அவ்வழியாக சென்ற சீனிவாசன் என்பவர் உடலில் குண்டு பாய்ந்துள்ளது. இரத்த வெள்ளத்தில் விழுந்த சீனிவாசன் மீட்கப்பட்டு கேளம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். காயமடைந்த குமார் பெரும்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்த செங்கல்பட்டு எஸ்பி கண்ணன் சம்பவ இடத்திற்கு சென்று 3 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணையில் ஈடுபட்டார். அப்போது குமாரின் ஆதரவாளர்கள் அரிவாளால் வெட்டியதால் தற்காப்பிற்காக குருவி சுடும் நாட்டு துப்பாக்கியால் சுட்டதாக லட்சுமிபதி தெரிவித்தார். இதையடுத்து கலவரம் மற்றும் துப்பாக்கிச் சூடு தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த சீனிவாசன் புகாரில் திமுக எம்எல்ஏ இதயவர்மன் மீது கொலை முயற்சி, சட்டவிரோதமாக துப்பாக்கியை பயன்படுத்துதல் உட்பட 5 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அவரது தந்தை லட்சுமிபதி மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் கலவரத்தில் ஈடுபட்டதாக இரு தரப்பைச் சேர்ந்த 70 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்பி கண்ணன் கலவர பகுதியில் இருந்து 2 துப்பாக்கிகள், ஜேசிபி, டிராக்டர், 4 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், துப்பாக்கிகள் 2ம் உரிமம் புதுப்பிக்கப்படாமல் காலாவதியாக இருந்தது விசாரணையில் தெரிய வந்ததாக கூறினார். சீனிவாசன் தனக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்து விடுவார் என்பதால் அவரை எம்எல்ஏ தரப்பினர் கடத்தி வைத்துள்ளதாகவும் எஸ்பி தெரிவித்தார். துப்பாக்கி தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு உள்ளது. அதே போல் இந்த சம்பவத்தில் அந்த தனி நபர் இப்போ அவர் எம்எல்ஏ அவர் தரப்பினர்களால் பல இடத்துக்கு தான் ப்ரெஷர் போட்டு அவர் அந்த நபரை இப்போது தனக்கு எதிராக எங்கே சாட்சி சொல்லிடுவாருங்கிற மாதிரி அவரை இப்போது மறைச்சி வச்சுருக்கிறாரு. எனவே நாங்கள் இந்த எம்எல்ஏ தரப்பு கொடுத்த புகாரையும் அவங்க வழக்கு பதிவு செய்திருக்கிறோம். குமார் தரப்பு கொடுத்ததையும் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறோம். ஸ்ரீனிவாசன்கிற நபரும் கொடுத்ததையும் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறோம். அதனால் முறையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இப்போ இது சம்பந்தமான உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இதையடுத்து தலைமறைவாக இருந்த திமுக எம்எல்ஏ இதயவர்மன் தப்பிச் சென்ற கார் சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் பறிமுதல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். பொதுப்பாதை விவகாரத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டால் திருப்போரூர் பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. எம்எல்ஏ இதயவர்மரை தொடர்ந்து அவருடைய சகோதரர் நிர்மல், மைத்துனர் வசந்த் உட்பட மேலும் 6 பேரை கைது செய்து செங்கல்பட்டு குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். எம்எல்ஏ இதயவர்மரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கவும் புழல் சிறையில் அடைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் திமுகவில் துப்பாக்கி கலாச்சாரம் தலை தூக்கியுள்ளதாக தெரிவித்தார். ராயபுரம் மண்டல அலுவலகத்தில் மனநல ஆலோசனை வழங்கும் மையத்தை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்தவர் இவ்வாறு தெரிவித்தார். எடுத்தால ஒரு அராஜகம், அட்டூழியம், அநியாயம் இதை செய்வதே திமுகனுடைய வழக்கமாகிவிட்டது. எனவே அதுக்கு இன்னைக்கு அவர் துப்பாக்கியை இன்னைக்கு
எம்எல்ஏ பொறுத்தவரை அவரும் அவங்க அப்பாவும் வந்து துப்பாக்கி வச்சு சுட்டது என்பது ஒரு கண்டிப்பாக நிச்சயமாக வந்து ஒரு துப்பாக்கி கலாச்சாரத்துக்கு திமுக போய்விட்டது என்றதான் காட்டுது. தமிழகத்தில் 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரே நாளில் 4000த்திற்கும் அதிகமானவர்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையை தவிர்த்த இதர மாவட்டங்களில் ஒரே நாளில் கொரோனா தொற்று மீண்டும் 3000ஐ கடந்துள்ளது. தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேலும் 4244 பேருக்கு தொற்று உறுதியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மொத்த பாதிப்பு 1,38,470 அதிகரித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை தொற்று தொடர்ந்து குறைந்து வரும் நிலையில் மேலும் 1168 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதால் மொத்த எண்ணிக்கை 77,338 அதிகரித்துள்ளது. அதில் 58,615 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 17,469 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னை தவிர்த்த பிற மாவட்டங்களில் 2வது முறையாக 3000த்திற்கும் அதிகமானோருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மதுரை, விருதுநகர், தேனி, கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது. இந்தியாவில் 10 லட்சம் பேரில் 15 பேர் கொரோனாவிற்கு உயிரிழப்பதாக கூறும் நோய் தொற்று நிபுணர் ஹரீஷ், சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களில் பாதிப்பு எண்ணிக்கை அதிகரிப்பதை மட்டுமே வைத்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என தெரிவித்துள்ளார். நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பத்தி நம்ம பயப்பட வேண்டாம். பட் இது ரிகவரி ரேட்டும் இந்த டெத் ரேட் தான் நம்ம உண்மையாவே ஃபோக்கஸ் பண்றதா இருக்கணும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உலகத்திலே நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இந்தியாவோட டெத் ரேட் ஓரளவுக்கு நம்ம ஸ்டெடியாவே இருக்குது. ஸோ அதிகமா ஆகல. நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம WHO இந்த ரிப்போர்ட் படி நம்மளோட டெத் ரேட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. 15 டெத்ஸ் தான் இருக்கு 1 மில்லியன். தமிழகத்தில் கொரோனாவுக்கு மேலும் 68 பேர் உயிரிழந்ததால் இறப்பு எண்ணிக்கை 1966 அதிகரித்துள்ளது. சென்னையில் மட்டும் ஒரே நாளில் 32 பேர் உயிரிழந்ததால் அங்கு மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 1253 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 3617 பேர் குணமடைந்ததன் மூலம் வீடு திரும்பியோர் எண்ணிக்கை 89,532 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 41,325 பேரிடம் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தம் 15,42,909 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையை தவிர்த்து 13 மாவட்டங்களில் 100க்கும் அதிகமானவர்களுக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் 385 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் மாவட்டத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 3606 அதிகரித்துள்ளது. தூத்துக்குடி, விருதுநகர், நெல்லை, குமரி, தேனி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சில நாட்களாக தொற்று குறைந்து காணப்பட்ட வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் 150க்கும் மேற்பட்டவர்களுக்கு புதியதாக தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கேரள தங்கக் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளிகளான ஸ்வப்னா சுரேஷ், சந்தீப் நாயர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திட்டமிட்டு தொடர் தங்கக் கடத்தலில் ஈடுபட்டு வந்த குழுவைச் சேர்ந்தவர்களை ஒவ்வொருவராக விசாரணை வளையத்திற்குள் NIA கொண்டு வருகிறது. திருவனந்தபுரத்தில் உள்ள ஐக்கிய அரபு அமீரக தூதரகத்தின் பெயரில் சரக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 30 கிலோ தங்கம் சுங்கத்துறை அதிகாரிகளிடம் சிக்கியது. இது தொடர்பாக போலி அடையாள அட்டையுடன் தங்கத்தை வாங்கச் சென்ற தூதரக முன்னாள் ஊழியர் சரித் கைது செய்யப்பட்டார். தூதரகத்தின் முன்னாள் ஊழியரான ஸ்வப்னா சுரேஷ் மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அதிகாரி பதவியை பயன்படுத்தி தங்கத்தை விடுவிக்க கூறியதால் அவரும் இதில் சிக்கினார். இந்த விவகாரம் பூதாகரமானதால் IT செயலாளர் பதவியில் இருந்து சிவசங்கர் IAS நீக்கப்பட்டார். முதலமைச்சர் அலுவலகம் மீது குற்றச்சாட்டு எழுந்ததால் பினராயி விஜயன் கோரிக்கையை அடுத்து மத்திய அரசு உத்தரவின் பேரில் தேசிய புலனாய்வு முகமை இதனை விசாரிக்க தொடங்கியது. தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு நிதியளிக்கும் வகையில் தங்கம் கடத்தப்பட்டிருக்கலாம் என கூறப்படும் நிலையில் உபா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கடத்தல் தங்கத்தை தொடர்ந்து விற்பனை செய்ய உதவி வந்த மலப்புரத்தைச் சேர்ந்த KT ரமீஸ் என்பவரை NIA அதிகாரிகள் கைது செய்தனர். தங்க கடத்தல் விவகாரம் குறித்து சிவசங்கரின் இல்லத்திலேயே இவர்கள் அடிக்கடி ஆலோசனை மேற்கொண்டு வந்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஸ்வப்னா சுரேஷும் சரித்தின் உதவியாளரான சந்தீப் நாயரும் தலைமறைவாக இருந்த நிலையில் இருவரும் பெங்களூருவில் வைத்து அதிரடியாக கைது செய்யப்பட்டனர்.
இருவரும் தமிழக கேரள எல்லையான வாளையாறு வழியாக அழைத்துச் செல்லப்படும் போது கார் டயர் பஞ்சரானது. பின்னர் வேறு வாகனத்தில் அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர். வாகனத்தை மறித்து போராடும் முயற்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். கொச்சி அழைத்து வரப்பட்ட ஸ்வப்னா, சந்தீப் நாயருக்கு ஆலுவா மருத்துவமனையில் கொரோனா சோதனை மேற்கொள்ளப்பட்டது. என்ஐஏ அலுவலகத்தில் இருந்து அழைத்துச் செல்லப்பட்ட அவர்கள் என்ஐஏ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இருவருக்கும் 14 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். முன்னதாக என்ஐஏ அலுவலகம் முன்பு பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்வப்னா சுரேஷ் திருவனந்தபுரத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பில் சொகுசு பங்களா கட்டி வருவது தெரியவந்துள்ளது. இதன் பூமி பூஜையில் பல முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டிருந்தனர். என்ஐஏ கேரள போலீசாரையும் சுங்கத்துறையினரையும் நம்பாத நிலையில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் சுங்கத்துறை என்ஐஏ அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கைதானவர்களுக்கு சம்பந்தப்பட்ட இடங்களில் நடந்த சோதனையில் தங்க கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்த 5 பைகள் தூதரக பெயர் கொண்ட ஸ்டிக்கர்களுடன் கண்டறியப்பட்டுள்ளன. இதனிடையே தங்க கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டது துபாயைச் சேர்ந்த தொழிலதிபர் ஃபாசில் ஃபரீத் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தொடர் விசாரணையில் இன்னும் பல முக்கிய புள்ளிகள் இதில் சிக்கக்கூடும் என தெரிகிறது. கேரளாவில் 30 கிலோ தங்கம் கடத்தப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த ஸ்வப்னா பிடிபட அவருடைய மகளின் செல்போன் காரணமாகியுள்ளது. கர்நாடகா தப்பி சென்ற ஸ்வப்னாவை தேசிய புலனாய்வு முகமை கண்டுபிடித்தது எப்படி பார்க்கலாம். கேரளாவில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பெயரில் 30 கிலோ தங்கம் கடத்தி வரப்பட்ட வழக்கில் 2வது குற்றவாளியாக கருதப்படுபவர்தான் இந்த ஸ்வப்னா. ஒரு வாரமாக தேடப்பட்டு வந்த ஸ்வப்னா பெங்களூருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் குடும்பத்தோடு இருந்தபோது பிடிபட்டுள்ளார். ஸ்வப்னா கடந்த வெள்ளிக்கிழமை வரை கேரளாவில் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்ய வழக்கறிஞர் ஒருவரை சந்திப்பதற்காக கொச்சியில் தங்கியிருந்துள்ளார். அதே நேரம் வழக்கை தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏ விசாரணைக்கு எடுத்ததும் இனியும் கேரளாவில் இருந்தால் சிக்கிக்கொள்வோம் என்று நினைத்துள்ளார். அதனால் கார் மூலமாக தன்னுடைய கணவர், 2 குழந்தைகள் மற்றும் இன்னொரு குற்றவாளியாக கருதப்படும் சந்தீப்புடன் பெங்களூருவுக்கு தப்பிச் சென்றுள்ளார். இதற்கிடையே சில தொலைக்காட்சிகளுக்காக ஸ்வப்னா வெளியிட்ட குரல் பதிவே அவரை காட்டிக் கொடுத்துள்ளது. அந்த குரல் பதிவை வைத்து அது எந்த செல்போனில் பதிவு செய்யப்பட்டது என்ற விவரத்தை என்ஐஏ கண்டுபிடித்துள்ளது. அந்த செல்போனில் இருந்து சென்ற அழைப்புகள், வந்த அழைப்புகளை அவர்கள் கண்காணித்துள்ளனர். அணைத்து வைக்கப்பட்டிருந்த செல்போன் சனிக்கிழமை பிற்பகலில் ஸ்வப்னாவின் மகளால் ஆன் செய்யப்பட இருப்பிடத்தை அறிந்த மத்திய உளவுத்துறை என்ஐஏவை உஷார்படுத்தியது. இதற்கிடையே சனிக்கிழமை காலையில் பெங்களூருவில் உள்ள பிடிஎம் லே அவுட் பகுதியில் உள்ள தங்கும் விடுதியில் அறையெடுத்து ஸ்வப்னாவும் அவரது குடும்பத்தினரும் தங்கியுள்ளனர். ஆனால் அடையாளம் தெரிந்துவிடும் என்று அச்சப்பட்டதால் கோரமங்கலா பகுதியில் உள்ள அபார்ட்மெண்டில் அறை முன்பதிவு செய்து மாலை 6:30 மணிக்கு அங்கே சென்றுள்ளனர். ஹைதராபாத்தில் இருந்து சென்ற என்ஐஏ குழுவினர் அடுத்த அரை மணி நேரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பை சுற்றி வளைத்து ஸ்வப்னா, அவருடைய கணவர், 2 குழந்தைகள் மற்றும் சந்தீப்பை பிடித்தனர். அவர்களிடம் இருந்து பாஸ்போர்ட்டும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. நாகாலாந்தில் உள்ள சந்தீப்பின் நண்பரது ரிசார்ட்டிற்கும் தப்பிச் செல்ல அவர்கள் திட்டமிட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது.
கொரோனா பரவல் கால கட்டுப்பாடுகள் கடுமையாக இருக்கக்கூடிய நிலையில் ஸ்வப்னா பெங்களூருவுக்கு தப்பிச் சென்றது எப்படி என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பாஜக உதவியுடன் தப்பிச் சென்றதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. அதே நேரம் கேரளாவில் இருந்து அவர்கள் எப்படி வெளியேறினார்கள் என்று முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் சுரேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். இனி செய்திகளை சுருக்கமாகவும் விரைவாகவும் எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். முழு ஊரடங்கு காரணமாக தமிழகம் முழுவதும் பெரும்பாலான பகுதிகள் ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. குறிப்பாக தலைநகர் சென்னையில் அத்தியாவசிய தேவைகளான பால், மருந்து கடைகளை தவிர மளிகை, காய்கறி, இறைச்சி உள்ளிட்ட அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மக்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கியதால் சாலைகள் ஆள் அரவமின்றி வெறிச்சோடின. இதேபோல் திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், சேலம், நெல்லை, புதுக்கோட்டை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் முழு ஊரடங்கு தளர்வுகளின்றி கடைபிடிக்கப்பட்டன. கொரோனா பரவல் காரணமாக மதுரையில் மேலும் 2 நாட்களுக்கு முழு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் சனிக்கிழமை புதிதாக 320 பேருக்கு தொற்று உறுதியான நிலையில் அம்மாவட்டத்தில் தொற்று எண்ணிக்கை 6000-ஐ தாண்டி இருக்கிறது. கொரோனா பரவல் குறையாத நிலையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட முழு ஊரடங்கு இன்றோடு நிறைவடையவிருந்தது. இந்நிலையில் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் மதுரையில் மேலும் 2 நாட்களுக்கு முழு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி மதுரை மாநகராட்சி பகுதிகள், பரவை பேரூராட்சி, மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு மற்றும் திருப்பரங்குன்றம் பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு வரை முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் புதன்கிழமை அதிகாலை முதல் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலாகும் என்றும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை தொடர்பாக 2வது நாளாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். சிபிஐ கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் சுக்லா தலைமையிலான 6 பேர் கொண்ட அதிகாரிகள் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டனர். லாக்அப் அறை மற்றும் சிசிடிவி பதிவு அளிக்கப்பட்டது குறித்து காவலரிடம் விசாரணை மேற்கொண்டனர். முன்னதாக இந்த வழக்கில் 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே 5 காவலர்கள் மீது பணியிடை நீக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது சிறப்பு உதவி ஆய்வாளர் பால்துறை, காவலர்கள் சாமதுரை, செல்லதுரை, வெயிலுமுத்து, தாமஸ் பிரான்சிஸ் உட்பட மேலும் 5 பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சீனாவுடனான எல்லை தகராறு முடிவுக்கு வந்திருக்கும் நிலையில் அமெரிக்காவிடமிருந்து 72,000 760 ரக இயந்திர துப்பாக்கிகளை வாங்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. ஏற்கனவே 72,000 716 ரக இயந்திர துப்பாக்கிகள் வாங்கப்பட்டு படைகளிடம் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் 72,000 இயந்திர துப்பாக்கிகளை வாங்க திட்டமிட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சுமார் 1.5 லட்சம் இறக்குமதி இயந்திர துப்பாக்கிகளை பயங்கரவாத தடுப்பு மற்றும் எல்லை பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டுள்ளது. இதன் மூலமாக நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வரும் INSA ரக தாக்குதல் துப்பாக்கிகள் பயன்பாட்டில் இருந்து விலக்கிக் கொள்ளப்பட இருக்கின்றன. எஞ்சிய படைகளுக்கு இந்திய, ரஷ்ய கூட்டு தயாரிப்பில் உருவாகும் AK-203 துப்பாக்கிகள் வழங்கப்படவிருக்கின்றன. அண்மையில் 16,000 இலகு ரக இயந்திர துப்பாக்கிகளுக்காக இஸ்ரேலிடம் ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தங்கத்து நிறம் எல்லா இடங்களிலும் மஞ்சளாக இருக்கும்போது கேரளாவில் மட்டும் தங்கத்து நிறம் சிவப்பாக உள்ளதாக பாஜக தலைவர் JP நட்டா தெரிவித்துள்ளார். காசர்கோட்டில் கட்டப்பட்டுள்ள பாஜக அலுவலகத்தை காணொலி மூலம் திறந்து வைத்து JP நட்டா பேசினார். அப்போது தங்க கடத்தல் விவகாரத்தை குறிப்பிட்டு பேசிய நட்டா, தகவல் தொழில்நுட்ப பிரிவு அதிகாரிக்கும் முதலமைச்சரின் தனிச் செயலாளருக்கும் என்ன தொடர்பு என கேள்வி எழுப்பினார். தங்க கடத்தல் விவகாரத்தில் முதல்வர் அலுவலகத்திற்கு தொடர்புள்ளதாகவும் அவர் புகார் தெரிவித்தார். கொரோனா விவகாரத்தில் எண்ணிக்கையை குறைத்து காட்ட கேரள அரசு முயல்வதாகவும் இந்திய மருத்துவக் கழகம் அறிவுறுத்திய பிறகும் பரிசோதனைகள் அதிகரிக்கப்படவில்லை என்றும் JP நட்டா குற்றம் சாட்டினார். கொரோனா தொற்று ஊரடங்கு காரணமாக திருப்பதி தேவஸ்தான உண்டியல் காணிக்கையில் சுமார் 385 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையானை தரிசிப்பதற்கு ஆண்டுதோறும் சுமார் 2 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் வருவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு மாதந்தோறும் 100 கோடி ரூபாய் அளவுக்கு உண்டியல் காணிக்கை வருவாய் கிடைக்கப்பெறும் என மதிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் கொரோனா ஊரடங்கின் காரணமாக கடந்த 4 மாதத்தில் உண்டியல் வருமானமாக 15 கோடியே 80 லட்சம் ரூபாய் மட்டுமே கிடைத்துள்ளது. இதனால் கடந்த 4 மாதங்களில் சுமார் 385 கோடி ரூபாய் காணிக்கை இழப்பு ஏற்பட்டுள்ளது. கொரோனா
தொற்று பாதித்த நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க பல்ஸ் ஆக்சிமீட்டரை அதிக அளவு கொள்முதல் செய்ய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கொரோனா நோயாளிகளுக்கு ரத்தத்தில் உள்ள ஆக்ஸிஜன் அளவை கண்காணிக்க பிங்கர் பல்ஸ் ஆக்சிமீட்டர் கருவி பயன்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் தேவையை அறிந்த முதல்வர் பழனிசாமி தமிழ்நாடு மருத்துவ பணிகள் சேவை கழகத்தின் மூலமாக 43,000 பிங்கர் பிளஸ் ஆக்சிமீட்டர் கருவிகளை கொள்முதல் செய்ய உத்தரவிட்டதாகவும், அதன்படி 23,000 கருவிகள் தமிழகம் வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மீதமுள்ள கருவிகள் ஓரிரு நாளில் பெறப்படும் எனவும், தேவையின் அடிப்படையில் இக்கருவிகள் கூடுதலாக கொள்முதல் செய்யப்படும் எனவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இந்த கருவியை கொண்டு வீட்டில் சிகிச்சை பெறும் கொரோனா நோயாளிகளின் இல்லங்களுக்கே சென்று அவர்கள் ரத்தத்தில் உள்ள ஆக்ஸிஜன் அளவை கண்காணிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் கொரோனா பரவல் அதிகரித்து வருகின்ற போதிலும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படவில்லை. முகூர்த்த நாள் என்பதால் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படாது என முதலமைச்சர் நாராயணசாமி கூறியிருந்தார். இதனால் மளிகை கடை, இறைச்சி கடை உட்பட அனைத்து கடைகளும் வழக்கம் போல திறக்கப்பட்டதால் கூட்டம் நிரம்பி வழிந்தது. வாகனங்களும் சாலைகளில் அணிவகுத்து சென்றதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. இப்போ ஒரு 5% அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்ககிட்டையும் கண்டிப்பாக சொல்லி அந்த மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் பொருள் கொடுக்கறத முடியாதுன்னு சொல்லிட்டோம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் வரும் 31ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. விருத்தாச்சலம் நகராட்சி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பால், மருந்து கடைகள், மருத்துவமனைகள் தவிர்த்து அனைத்து கடைகளையும் மூட விருத்தாச்சலம் நகராட்சி உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆவடி மாநகராட்சியின் வருவாய் ஆய்வாளர் ஸ்ரீதர் கொரோனா தொற்று உறுதியாகி உயிரிழந்ததை அடுத்து 2வது முறையாக மாநகராட்சி அலுவலகம் மூடப்பட்டது. கடந்த 3 மாதங்களாக கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டு வந்த இவருக்கு தொற்று உறுதியானவுடன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் நேற்று முன்தினம் சென்னை அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இதனையடுத்து ஆவடி மாநகராட்சி அலுவலகம் வரும் 14ஆம் தேதி வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அடுத்த 24 மணி நேரத்தில் கோவை, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, திருப்பூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், திருச்சி, தஞ்சை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் எனவும் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடலில் அடுத்த 4 நாட்களுக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் இப்பகுதிகளில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. கடலூர் அருகே கோழிக்கூண்டில் வைக்கப்பட்டிருந்த நாட்டு முட்டைகளை விழுங்கிய நாகப்பாம்பு பிடிபட்டது. திருவந்திபுரத்தில் உள்ள அன்பழகன் என்பவரது வீட்டில் நேற்றிரவு புகுந்த நாகப்பாம்பு அவர் வளர்த்து வரும் நாட்டுக்கோழி கூண்டில் இருந்து முட்டைகளை விழுங்கியது. கூண்டில் இருந்த 13 முட்டைகளில் 7 முட்டைகளை பாம்பு விழுங்கியது. இதனையடுத்து வனத்துறையின் உதவியுடன் கடலூர் பாம்புபிடி வீரர் செல்வா லாவகமாக பாம்பை பிடித்துச் சென்றார். திருச்சி அருகே பாறைக்குள் சிக்கிய சிறுவன் 2 மணி நேரத்தில் பத்திரமாக உயிருடன் மீட்கப்பட்டார். நடுக்கொத்தம்பட்டியைச் சேர்ந்த ஆதித்யா என்ற 12 வயது சிறுவன் ஜம்முநாதபுரத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். காலை 11 மணிக்கு பாறை இடுக்கில் அவர் செல்போன் விழுந்துவிட்டது. அதனை எடுக்க ஆதித்யா முயன்றபோது பாறைகள் சரிந்து சிறுவனின் கழுத்து பகுதி சிக்கிக் கொண்டது. அலறல் சப்தத்தை கேட்டு ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவர்கள் போலீசுக்கு தகவல் அளித்தனர். உடனே தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு சிறுவனை மீட்கும் பணி நடைபெற்றது. 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சிறுவன் பத்திரமாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக துறையூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் நடந்த சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்ததோடு 2 பேர் படுகாயமடைந்தனர். பின்னதிரி கிராமத்தைச் சேர்ந்த 6 பேர் பப்பாளி வியாபாரம் செய்ய ஆட்டோவில் சென்றிருக்கிறார்கள். அப்போது பெங்களூருவிலிருந்து தாடிபத்ரி சென்று கொண்டிருந்த லாரி ஆட்டோ மீது மோதி இருக்கிறது. இதில் ஆட்டோவில் இருந்த 2 நிகழ்விடத்திலேயே இறந்தனர். மற்ற 4 மீட்ட 10 பள்ளி போலீசார் அனந்தபுரத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கு சிகிச்சை பலனின்றி 2 இறக்க, மற்ற 2 ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் 2 வாகனங்களும் மிதமிஞ்சிய வேகத்தில் வந்ததே விபத்துக்கு காரணம் என தெரிய வந்திருக்கிறது.
அசாம் மாநிலத்தில் மிக நீளமான மலைப்பாம்பு பிடிபட்டது. அசாமின் நகான் மாவட்டத்தில் உள்ள போர்கட் சப்பனலா பகுதியில் மலைப்பாம்பு ஒன்று சுற்றித் திரிந்திருக்கிறது. இதனை கண்ட அப்பகுதியினர் பாம்பை பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். பின்னர் ஸ்வாங் வனப்பகுதியில் மலைப்பாம்பு விடப்பட்டது. பாலிவுட்டில் அமிதாப் பச்சன், அவருடைய மகன் அபிஷேக் பச்சனை தொடர்ந்து ஐஸ்வர்யா ராய்க்கும் அவருடைய மகளுக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அமிதாப் பச்சனின் குடும்பத்தை போன்று அனுபம் கேரின் குடும்பத்தாரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹிந்தி திரையுலகின் உச்ச நட்சத்திரமான 77 வயதான அமிதாப் பச்சனுக்கும் அவரது மகன் 44 வயதான அபிஷேக் பச்சனுக்கும் சனிக்கிழமை கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டது. உடனடியாக சமூக வலைதளங்களில் பதிவிட்ட இருவரும் தங்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் பரிசோதனை செய்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து மும்பையில் உள்ள நானாவத்தி மருத்துவமனையில் தனித்தனி அறைகளில் இருவரும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு லேசான அறிகுறி இருப்பதால் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அவர்களது குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டதால் உடல்நிலை குறித்து அடிக்கடி அறிக்கை வெளியிட முடியாது என்றும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இதனிடையே அவரது குடும்பத்தினருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் அபிஷேக் பச்சனின் மனைவி ஐஸ்வர்யா ராய், மகள் ஆராத்யா ஆகியோருக்கும் தொற்று உறுதியாகியிருக்கிறது. அமிதாப் பச்சனின் மனைவி ஜெயா பச்சன் உள்ளிட்ட மற்றவர்களுக்கு கொரோனா இல்லை என மகாராஷ்டிர சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜேஷ் டோப் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் ஜல்சா மற்றும் ஜனக் பகுதிகளில் உள்ள அமிதாப் பச்சனின் வீடுகளுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இரு வீடுகளையும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளாக அறிவித்து கிருமி நாசினி கொண்டு மாநகராட்சி ஊழியர்கள் சுத்தம் செய்தார்கள். இதனிடையே அமிதாப் பச்சன் மற்றும் அபிஷேக் பச்சனை நடிகர் ரஜினிகாந்த் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்திருக்கிறார். இருவருக்கும் வழங்கப்பட்டு வரும் சிகிச்சை பற்றியும் கேட்டறிந்துள்ளார். நடிகரும் மக்கள் நீதி மய்யம் தலைவருமான கமல்ஹாசன் இந்திய மருத்துவர்கள் மீது தனக்கு நம்பிக்கை இருப்பதாகவும் இருவரும் விரைவில் குணமடைவார்கள் என்றும் தமது ட்விட்டர் பதிவில் தெரிவித்திருக்கிறார். இதேபோன்று விரைவில் குணமடைய அனுபம் கேர், மம்முட்டி, பிரியங்கா சோப்ரா உள்ளிட்ட நடிகர் நடிகைகள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். இதனிடையே மும்பையின் பாந்த்ரா பகுதியில் உள்ள ஹிந்தி நடிகை ரேகா வீட்டின் பாதுகாவலருக்கு தொற்று உறுதியாகியிருக்கிறது. அந்த வீடும் சீல் வைக்கப்பட்டு நோய் கட்டுப்பாட்டு பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நடிகர் அனுபம் கேரின் தாய், சகோதரர், சகோதரரின் மனைவிக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. கொரோனா காலத்தில் 117 ரன்களுக்கு பிறகு இங்கிலாந்தில் முதல் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட மேற்கிந்திய தீவுகள் அணி இங்கிலாந்திற்கு சுற்றுப்பயணம் செய்து ஆடுகிறது. முதல் டெஸ்ட் சவுத்தாம்ப்டனில் கடந்த 8ஆம் தேதி தொடங்கியது. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்து முதல் இன்னிங்ஸில் 204 ரன்கள் எடுத்து பின்னர் ஆடிய மேற்கிந்திய தீவுகள் 318 ரன்களும் எடுத்தது. இரண்டாம் இன்னிங்ஸில் இங்கிலாந்து 313 ரன்களில் ஆட்டம் இழந்ததை அடுத்து மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு 200 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. போட்டியின் கடைசி நாளான ஞாயிறன்று விக்கெட்டுகளை வீழ்த்த இங்கிலாந்து வீரர்கள் முயற்சியின் துவக்கத்தில் வெற்றி கிடைத்தாலும் மேற்கிந்திய தீவு நடுவரிசை வீரர்கள் நிலைத்து நின்றனர். அந்த அணியில் ஜெய்மன் பிளாக்வுட் 95 ரன்கள் விளாசி வெற்றிக்கு வித்திட்டார். 64.2 ஓவர்களில் வெற்றிக்கு தேவையான இலக்கை எட்டி இளம் வீரர்கள் நிறைந்த மேற்கிந்திய தீவுகள் அணி அபார வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றது. For the West Indies, a most significant win for Jason Holder's emphatic fashion, winning by 4 wickets here at the Ageas Bowl. Just 3 test matches in the series. You do not want to be losing the first one. Celebrations, my 4. அடுத்து வரும் செய்திகள். ஆம்பூரில் ஊரடங்கை மீறி இயக்கிய வாகனத்தை பறிமுதல் செய்ததால் இளைஞர் தீக்குளிப்பு. விவரம் அறியலாம் சிறிய இடைவேளைக்கு. மாநில துணை முதலமைச்சராக சச்சின் பைலட் தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்களுடன் டெல்லியில் முகாமிட்டுள்ளதாகவும் பாஜகவுடன் அவர் பேச்சு நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் ராஜஸ்தான் மாநில காங்கிரஸ் அரசு கவிடும் நிலை உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் தலைமையில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்து வந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு ஜோதிராதித்ய சிந்தியா தனது 22 ஆதரவு எம்எல்ஏக்களுடன் விலகியதால் கவிழ்ந்தது. இதே போன்றதொரு சூழல் ராஜஸ்தான் மாநிலத்தில் உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. 200 உறுப்பினர்களை கொண்ட ராஜஸ்தான் சட்டப்பேரவையில் 107 எம்எல்ஏக்களுடன் போதுமான பெரும்பான்மையுடன் காங்கிரஸ் உள்ளது. மேலும்
தலா 2 எம்எல்ஏக்களை கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் பாரதிய பழங்குடியினர் கட்சிகளின் ஆதரவையும், ராஷ்டிரிய லோக் தளத்தின் ஒரு எம்எல்ஏ மற்றும் 12 சுயேட்சை உறுப்பினர்களின் ஆதரவையும் காங்கிரஸ் பெற்றுள்ளது. எதிரணியில் பாஜகவுக்கு 72 எம்எல்ஏக்கள், ராஷ்டிரிய லோக் தந்திரி கட்சியின் 3 எம்எல்ஏக்கள் மற்றும் ஒரு சுயேட்சை எம்எல்ஏ என 76 எம்எல்ஏக்கள் உள்ளனர். சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது முதலே அசோக் கெலாட் மற்றும் சச்சின் பைலட் இடையே போட்டி நிலவி வந்ததாக கூறப்படுகிறது. அசோக் கெலாட்டிற்கு முதலமைச்சர் பதவியும் சச்சின் பைலட்டிற்கு துணை முதலமைச்சர் பதவியும் கட்சி மேலிடம் வழங்கியது. ராஜஸ்தான் மாநிலம் காங்கிரஸ் தலைவராக சச்சின் பைலட் நியமிக்கப்பட்டார். எனினும் இருதரப்பிலும் நீடித்து வந்த முரண்பாடுகள் தற்பொழுது வெடித்துள்ளதாக தெரிகிறது. அரசை கவிழ்க்க 15 கோடி ரூபாய் தருவதாக எம்எல்ஏக்களிடம் பாஜக பேரம் பேசுவதாக அசோக் கெலாட் சனிக்கிழமை குற்றம் சாட்டினார். இந்நிலையில் சச்சின் பைலட் 25 எம்எல்ஏக்களுடன் டெல்லியில் முகாமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பாஜகவுடன் அவர் பேசி வருவதாகவும் தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் பாஜகவில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது ராஜஸ்தான் மாநில அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவரான கபில் சிபல் தனது கட்சியை நினைத்து கவலைப்படுவதாகவும், குதிரைகள் தொழுவத்தை விட்டு வெளியேறிய பிறகுதான் நாம் விழித்துக் கொள்ளப் போகிறோமா என்றும் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஆம்பூரில் ஊரடங்கை மீறி இயக்கப்பட்ட வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்ததால் இளைஞர் ஒருவர் சாலையிலேயே தன் மீது பெட்ரோலை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். கொரோனா பரவலை தடுக்க தமிழகம் முழுவதும் தளர்வுகளற்ற ஊரடங்கு ஜூலை மாதத்தின் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த அண்ணா நகரைச் சேர்ந்த முகிலன் என்ற இளைஞர் ஒய்ஆர் தியேட்டர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது போலீசார் வாகனத்தை பறிமுதல் செய்தனர். இதனால் ஆத்திரம் அடைந்த முகிலன் திடீர் என இருசக்கர வாகனத்தில் இருந்த பெட்ரோலை எடுத்து தன் மீது ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். இதையடுத்து படுகாயமடைந்த இளைஞர் முகிலன் சிகிச்சைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். விசாரணையில் மருந்தகத்திற்கு சென்றபோது போலீசார் தடுத்து நிறுத்தி வாகனத்தை பறிமுதல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. குழந்தைகளின் உலகம் தனி உலகம் என்பார்கள். ஆனால் குடிசை மாற்று வாரிய வீடுகளில் இருக்கும் குழந்தைகளுக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள குழந்தைகளுக்கும் இந்த கொரோனா காலம் வெவ்வேறாக உள்ளது. அது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். கொரோனா ஊரடங்கால் பெரியவர்களே பெரும் மனப்போராட்டத்தை சந்தித்து வரும் சூழலில் குழந்தைகளின் மனநிலையை பெற்றோர் புரிந்து கொள்ள வாய்ப்பு மிக குறைவே. காற்றுக்கு கடிவாளம் போடுவதை போன்றதுதான் சுற்றித் திரிந்த குழந்தைகளை வீட்டுக்குள் வைத்து பராமரிப்பது. இந்த சூழலில் சென்னை செம்மஞ்சேரி, கண்ணகி நகர் போன்ற பகுதிகளில் வாழும் குழந்தைகள் எந்த கவலையுமின்றி கோலி, பம்பரம் என மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு வசிக்கும் பெற்றோரிடம் அவர்களின் கல்வி, வாழ்க்கை முறை ஆகியவை பற்றி பேசினோம். ஸ்கூலுக்கு போனாங்கன்னா ஐயோ மிஸ் அடிப்பாங்க, இந்த ஹோம்ஒர்க்கை நம்ம பண்ணணும், இதை நம்ம பண்ணணும், சயின்ஸ் பண்ணணும், மேக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒன்று இருக்கும். இது ஃபோன்லேயோ டிவியில் தானே கிளாஸ் எடுக்கிறாங்க, என்னைக்கு எக்ஸாம் வைப்பாங்க, ஸ்கூல் திறக்கும் போது பார்த்துக்கலாம். எல்லா குழந்தைங்களுக்கும் அப்படி தான் ஒரு கருத்து வரும். ஊரடங்கின் தொடக்க நாட்களை பெரும்பாலான குழந்தைகள் மகிழ்ச்சியாகவே கழித்தார்கள். ஆனால் தற்போது குழந்தைகளை வீட்டில் கட்டுப்படுத்தி வைக்க முடிவதில்லை, ஓடி விளையாட ஆரம்பித்து விடுவதாக சொல்கிறார்கள் பெற்றோர்கள். ஒன்று ஸ்கூல் ஓப்பன் பண்ணி நீங்கள் சொல்லி கொடுத்ததுன்னா தனித்தனியாக உட்கார வச்சு சொல்லி கொடுக்கலாம். இல்லை பிள்ளைக்கு ஏதாவதுனா நீங்கள் லேப்டாப்போ இல்லை ஏதாவது ஒரு வசதிக்கு கொடுத்தீங்கன்னா அந்த உதவி எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீணாக கோலி அடிக்கிட்டு வெயிலில் சுற்றிக்கிட்டு இதில் கொரோனா வருதுன்ட்டு அங்கங்கே செக் பண்ணி பிடிச்சின்னு போய் போடுறாங்க. ஆன்லைன் வகுப்பு, கல்வி சார்ந்த பிரச்சனைகள் தெரியாத பெற்றோர் எந்த கட்டுப்பாடுகளும் இன்றி குழந்தைகள் விரும்பும் உலகத்தில் சுதந்திரமாக இருக்க அவர்களை அறியாமலேயே அனுமதிக்கிறார்கள். ஆனால் அடுக்குமாடி குடியிருப்பு குழந்தைகளின் உலகம் வேறு மாதிரியானது. அங்கு வசிக்கும் குழந்தைகளின் பெற்றோர்கள் தினமும் அட்டவணை போட்டு குழந்தைகளை தயார்படுத்துகிறார்கள். கம்பேர் டு குவாரண்டைன் முன்னாடி இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு, இன்ட்ரெஸ்டடாக ஆன்லைன் கிளாஸஸ் அட்டெண்ட் ஆகிறாரு. நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கோ, கொஞ்சம் கார்டனிங் பண்ணுறதுக்கோ, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வராரு. கிச்சனுக்குள்ளே கூட அதர் தேன் ஸ்டடீஸ் புக்ஸ் கூட இப்போ நல்லா படிக்கிறாரு. கொரோனாவுக்கு முன்பு குழந்தைகளை அவசரமாக பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வேலைக்கு செல்லும் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் தற்போது நாள் முழுவதையும் குழந்தைகளோடு செலவிடுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகின்றனர்.
இந்த குவாரண்டைனுக்கு முன்னாடி வந்து எனக்கு அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைமே கிடைக்காது. லைக் வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் பீச் பார்க் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறது. இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை. பட் வீட்லேயே வந்து நாங்கள் அவளை ஆக்குப்பையாக பண்ணிகிட்ருக்கோம். செம்மஞ்சேரி, கண்ணகி நகர் போன்ற பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகளுக்கு கல்வி கற்பதில் தொடங்கி சுகாதாரம் வரை எல்லாமும் முறையாக கிடைக்க வேண்டும். அதே நேரத்தில் குழந்தைகளுக்கான கல்வி, சுகாதாரம் போன்றவற்றை முறையாக வழங்கினாலும் கட்டுப்பாடு என்ற பெயரில் முழுவதுமாக அவர்களை ஆக்கிரமிக்க கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரத்துடன் செய்தியாளர் குரு ராஜேந்திரன். அஸ்ஸாமில் மீண்டும் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கால் 20 மாவட்டங்களில் 6 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதால் மீட்புப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. வடகிழக்கில் உள்ள அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து மாநிலங்களில் ஒரு வாரமாக கனமழை வெளுத்து வாங்குகிறது. அஸ்ஸாம் மாநிலம் இந்த ஆண்டில் 3வது முறையாக வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. புதுமாரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கம்ரூப் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் தங்களுடைய கிராமங்களை காலி செய்துவிட்டு வெளியேறி வருகின்றனர். கர்பிலாங்ஃபி நீர்மின் நிலையத்தில் இருந்து முன்னறிவிப்பின்றி தண்ணீரை திறந்ததால் வெள்ளம் ஏற்பட்டதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த முறை ஏற்பட்ட வெள்ளத்தில் காசிரங்கா தேசிய பூங்காவில் 41 விலங்குகள் உயிரிழந்த நிலையில் தற்போது 70% நீரால் சூடப்பட்டுள்ளது. இதனால் காண்டாமிருகம் உள்ளிட்ட விலங்குகள் இடம்பெயர தொடங்கியுள்ளன. பிரம்மபுத்திரா ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டோடுவதால் திப்ருகர், ஜோர்ஹட் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தின்சுகியா மாவட்டம் பக்ஜான் பகுதி எண்ணெய் வயலில் ஏற்பட்ட விபத்தால் கடந்த 44 நாட்களாக தீ எரிந்து வரும் நிலையில் அந்த பகுதியை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் உட்புறத்தில் எரியும் தீயை அணைக்கும் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. 1109 கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்திருக்கும் நிலையில் மீட்பு பணிகளில் தொய்வு நிலவுகிறது. இதுவரை 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கும் நிலையில் 1 லட்சம் ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. 200க்கும் மேற்பட்ட நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கோவையில் தங்க நகை பட்டறைகள் அனைத்தையும் மூடுமாறு மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் சிறிய அளவிலான பட்டறைகளை இயக்க அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தங்க நகை தயாரிப்பு தொழிலில் இந்தியாவில் மும்பைக்கு அடுத்தபடியாக கோவை உள்ளது. கோவையில் மட்டும் தங்க நகை பட்டறை தொழிலை நம்பி 1 லட்சத்திற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ளனர். கடந்த வாரம் செல்வபுரம் பகுதியில் உள்ள பெரிய தங்க நகை கூடத்தில் தனிமனித இடைவெளியை பின்பற்றாததால் 34 தொழிலாளர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது. இதனையடுத்து கோவையில் உள்ள அனைத்து தங்க நகை பட்டறைகளையும் மூட மாவட்ட ஆட்சியர் ராசாமணி உத்தரவிட்டார். 2 மாதங்களுக்கு பிறகு தற்போதுதான் வேலை வரத் தொடங்கியதாகவும் ஒரு சில பெரிய நிறுவனங்களின் பொறுப்பற்ற தன்மையால் அதுவும் போய்விட்டதாக சிறு பட்டறை தொழிலாளர்கள் வேதனைப்படுகின்றனர். நாங்கள் ஒவ்வொன்றும் நாங்கள் வெளியே போய் தனித்தனியாக போய் செய்துட்டு வரணும். ஆனால் அந்த ஃபேக்ட்ரிங்கும்போது எல்லாமே அதுக்குள்ளாரையே அடங்கிடும். அவங்க வெளியே வர வேண்டிய தேவையே இல்லை. இப்போ எனக்கு வேலை இல்லைன்னா ஃபேக்ட்ரி தேடி தான் நாங்கள் போகணும். இப்போ எனக்கு டெய்லி 500 600 சம்பளம் தான் அவங்க எனக்கு தருவாங்க. அங்கே தான் ஒரு 300 பேர் அங்கே தான் பிரச்சனையும் நடந்தது. அந்த ஒரு பிரச்சனைக்காக எங்களை மாதிரி இருக்கிற நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஃபேக்ட்ரி பிரச்சனைனால தான் இப்போ எங்களுக்கும் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களை கொண்டு இயங்கும் பெரிய நிறுவனங்களுக்கு கட்டுப்பாடு விதியுங்கள், 3-4 தொழிலாளர்களை கொண்டு செயல்படும் பட்டறைகளை திறக்க அனுமதியுங்கள் என்று இந்த தொழிலாளர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். அந்த காம்ப்ளெக்ஸில் பாதிப்புனா அங்கே கண்ட்ரோல் இல்லை, அவங்க இருந்த நிலைமை வேறு. இன்றைக்கி என்னாச்சுன்னா தனிப்பட்ட முறையில் 1 வேளை 2 பேர் வேலை பார்க்குற இடத்துலையும் இதே பிரச்சனை வருதுன்னு சொல்லி போட்டாங்கன்னா 1-2 வேலை வர்றது இப்போ வராமல் போச்சு. இப்போ என்ன பண்ணுற சூழ்நிலை எங்களுக்கு ஒன்றுமே புரியல. காம்ப்ளெக்ஸில் இருக்கிறவங்களுக்கு 50 பேர் 100 பேர் அப்படி இருக்கிறவங்களுக்கு வேணால் அவங்க வேலை இல்லைன்னா சமாளிச்சுக்குவாங்க. ஆனால் எங்களுக்கு வேறு வேலை தெரியாது, இந்த வேலை தான் எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் இந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்கோம். திடீர்னு இந்த வேலையும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் வேறு எங்கேயாவது கூலி வேலைக்கு தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த அரசாங்கம் இது கம்மி பேராக சின்ன பட்டறையாக இருக்கிற அவங்க வேணால் வேலை செய்யலாங்கிற மாதிரி சொன்னால் நல்லது.
ஏற்கனவே பெரிய நிறுவனங்களால் வேலை வாய்ப்பை இழந்திருப்பதாகவும் 2 மாத முடக்கம் வாழ்வாதாரத்தை புரட்டி போட்டிருப்பதாகவும் கூறும் தொழிலாளர்கள் சிறிய பட்டறைகள் செயல்பட அனுமதிக்காவிடில் தொழிலை கைவிடுவதை தவிர வேறு வழியில்லை என்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணனுடன் கோவையிலிருந்து செய்தியாளர் குருசாமி. சேலத்தில் 81 வயது மூதாட்டி ஒருவர் பொதுமக்களுக்கும் நோய் தடுப்பு பணியில் உள்ளவர்களுக்கும் இலவசமாக முகக்கவசம் தைத்து கொடுத்து வருகிறார். சேலம் அண்ணா நகரைச் சேர்ந்த மூதாட்டி சரோஜா தினமும் 50 முகக்கவசங்கள் தயாரித்து பொதுமக்களுக்கும் முன்கள பணியாளர்களுக்கும் வழங்கி வருகிறார். இதுவரை 1500க்கும் மேற்பட்ட முகக்கவசங்களை தைத்து கொடுத்துள்ளதாகவும் 5000ஆவது தைத்து கொடுத்துவிட வேண்டுமென்பதே தன் விருப்பம் என்கிறார் சரோஜா. எங்கள் பையன் இந்த கொரோனா இது வருது, அதுக்கு நாம் இந்த முகக்கவசம் தைச்சி கொடுக்கலாம் என்னம்மா அப்படின்னு. அப்போ நானும் செய்கிறேன், நானும் சமூக இது மாதிரி நான் செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அப்புறம் துணியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அப்புறம் இப்போ 3 மாதமாக நாங்கள் செஞ்சிட்ருக்குறோங்க. இலவசமாக முகக்கவசம் கொடுக்கலாம் என்ற யோசனை சொன்ன மகன் நடராஜ் அதற்காக இலவசமாக துணி பெற முயற்சிப்பது, இலவசமாக கிடைக்காவிடில் தனது சொந்த பணத்தில் துணி வாங்கி வருவது, முகக்கவசம் தயாரான பின் அதனை பயனாளர்களுக்கு சேர்ப்பது என உதவி வருகிறார். சரோஜாவின் முயற்சிக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் உறுதுணையாக நிற்கிறது. அது எங்களுக்கு அது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. இந்த வயசுலேயும் அவங்களுக்கு கால் வீங்கிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் கூட அவங்க அது தைக்கிறாங்க அப்படிங்கும் போது அதை பார்க்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது. 20 வயதில் சரோஜா கற்ற தையல் அவருக்கு இத்துணை நாட்கள் பக்கபலமாய் இருப்பதோடு தற்போது அவரை சமூக சேவையிலும் ஈடுபடுத்தியுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் திருமலை. கொரோனா ஊரடங்கால் வருமானம் இல்லாமல் தவித்து வருவதாக வேதனை தெரிவிக்கும் கண் பரிசோதனை மையங்கள் மற்றும் கண்கண்ணாடி கடைகளின் உரிமையாளர்கள் கடைகள் செயல்படுவதற்கான நேரத்தை நீட்டிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கொரோனா ஊரடங்கில் பல்வேறு தளர்வுகளை அறிவித்துள்ள தமிழக அரசு காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே அத்தியாவசிய கடைகள், உணவகங்கள், தேநீர் கடைகள், நிறுவனங்கள் செயல்பட அனுமதி அளித்துள்ளது. எனினும் குறைந்த ஆட்களை வைத்து தனிமனித இடைவெளியுடன் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் கண் பரிசோதனை நிலையங்கள் மாலை 6 மணியுடன் மூடப்படுவதால் தங்களுக்கு வாடிக்கையாளர்கள் வருவதில்லை என்றும் போதிய வருமானம் இல்லை என்றும் கண் கண்ணாடி கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு அட்லீஸ்ட் ஆஃபீஸ் டைம் 6 o'clock க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு ஒரு 8 o'clock எக்ஸ்ட்ரா ஒரு 2 hours கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா கஸ்டமரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சரி ஆஃபீஸ் முடிச்சுட்டு போய் ஐ டெஸ்ட் பண்ணிக்கலாம், ஐ ப்ராப்ளமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன்லலாம் இருப்பாங்க. சண்டேஸ் மோஸ்ட்லி லாக்டவுன் கொடுக்கறதுனால எங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 hours கொடுத்தாங்கன்னா அவங்க ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவங்களும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. முகக்கவசம் அணிந்து கிருமி நாசினி பயன்படுத்தினாலும் வாடிக்கையாளர்கள் வர அஞ்சுவதும் வருமானம் குறைவிற்கு காரணம் என அவர்கள் கூறுகின்றனர். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த நோயினால் நிறைய பேர் பயப்படுறாங்க. ஐ செக்கப் வர்றதுக்கே நிறைய பேர் பயப்படுறாங்க, பாதுகாப்பு இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வரும்போதே மாஸ்க் போட்டிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறோம். மாஸ்க் போட்டிருக்காங்க அப்படின்னா ஐ செக்கப் உள்ள வரும்போது சானிடைசர் கொடுக்குறோம். சானிடைசர் போனதுக்கப்புறம் மிஷினில் செக் பண்ணும்போது சானிடைசர் அவங்க ஃபோர்ஹெட் வச்சு இந்த சின்னலாம் வச்சு தான் செக் பண்ணணும். ஸோ சானிடைசர் வச்சு அந்த இடத்துல க்ளீன் பண்ணிவிட்டு அவங்கள செக் பண்ணி எழுப்பினதுக்கப்புறமும் திரும்பவும் நாங்கள் சானிடைசர் வச்சு க்ளீன் பண்ணுறோம். ஐ செக் பண்ணுற லென்சஸ் எல்லாமே சானிடைசர் வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். வங்கி கடனுக்கான தவணை, கடை வாடகை, ஊழியர்களுக்கு சம்பளம் என பல்வேறு செலவுகள் இருப்பதால் தங்களால் சமாளிக்க முடியவில்லை என அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இப்போ நாங்கள் பர்சனல் லோன் இருக்குது, கடை வாடகை, கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம், இது எல்லாமே என்னோட தனிப்பட்ட முறையில் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. வருமானம் இல்லாமல் கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. நம்ம முதல் மாதம் தெரியல, அடுத்தடுத்து இதுக்கு தொடரும் போது ரொம்ப நெருக்கடியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு கண் கண்ணாடி அவசியம் என்பதால் தங்களது தொழிலையும் மருத்துவ சேவையாக அங்கீகரித்து கடை திறப்புக்கு கூடுதல் நேரம் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மருத்துவமனைகள் போல 24 மணி நேரம் திறக்க அனுமதி இல்லாவிட்டாலும் கூடுதலாக 2 மணி நேரம் தர வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத் கண்ணன். மதுரையில் தன்னுடன் வளர்ந்த பசுவின் பிரிவை தாங்க முடியாமல் காளை மாடு நடத்திய பாச போராட்டம் காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது. மதுரை மாவட்டம் பாலமேட்டைச் சேர்ந்த முனிகாண்டி என்பவர் தன்னுடைய வீட்டில் பசுவை வளர்த்து வந்தார். அதே பகுதியில் வளர்ந்து வரும் ஒரு பாலமேடு மஞ்சமலை கோவில் காளை முனிகாண்டியின் வீட்டில் அவ்வப்பொழுது உணவு உட்கொள்வது வழக்கம். அதனால் பசுவும் காளையும் நட்பு பாராட்டி வந்தன. இந்நிலையில்
ஊரடங்கால் முனிகாண்டி வருமானமின்றி தவித்து வந்ததால் பசுவை வேறு ஒருவருக்கு விற்றார். சரக்கு வாகனத்தில் ஏற்றி அதை அனுப்ப ஆயத்தமானதும் அதனை அறிந்த அங்கு வந்த காளை மாடு பசுவை பிரிய மனமில்லாமல் வாகனத்தையே சுற்றி வந்தது. இவ்வாறாக 1 மணி நேரம் பாச போராட்டம் நடைபெற்றது. வாகனத்தை நகரவிடாமல் காளை பசுவின் உரிமையாளரையும் முட்டி எதிர்ப்பை வெளிப்படுத்தியது. ஒரு வழியாக வாகனம் புறப்பட்டதும் அதன் பின்னாலேயே காளை ஓடியது காண்போரின் கண்களை கலங்கச் செய்தது. செய்திகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். மோடியின் ஆட்சியில் இந்திய மண்ணை சீனா ஆக்கிரமித்துள்ளதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், இந்திய சீன எல்லை பிரச்சினை தொடர்பாக மத்திய அரசு ஊடகங்களுக்கு தவறான தகவல்களை அளித்து வருவதாக ஆங்கில இணையதள பத்திரிகை கர்னால் அஜித் சுக்லா அளித்த பேட்டியை சுட்டிக்காட்டியுள்ளார். மோடி ஆட்சியில் இந்தியாவில் புண்ணிய மண்ணை சீனா ஆக்கிரமித்துள்ளதே என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பணிபுரியும் 91 ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தரிசனம் செய்ய கடந்த மாதம் 11ஆம் தேதி முதல் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களுடன் பேசிய தேவஸ்தான முதன்மை செயல் அலுவலர் அனில்குமார் சிங்கால், கோவிலில் பணியாற்றும் 3600 ஊழியர்களுக்கு மேற்கொண்ட மருத்துவ பரிசோதனையில் 91 பேருக்கு தொற்று பரவியுள்ளது தெரிய வந்துள்ளதாக கூறினார். ஏழுமலையானை தரிசிக்க வருகை தரும் பக்தர்களுக்கு தினந்தோறும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படும் நிலையில் அவர்கள் யாருக்கும் தொற்று ஏற்படவில்லை என தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி விகாஷ் துபே என்கவுண்டரில் கொல்லப்பட்டது தொடர்பான வழக்கு விசாரணையை சிறப்பு புலனாய்வு குழு தொடங்கியுள்ளது. 8 காவலர்களை சுட்டுக் கொன்ற பிரபல ரவுடியான விகாஷ் துபே கைது செய்யப்பட்ட போது தப்பிச் செல்ல முயன்றதால் சுட்டுக் கொல்லப்பட்டார். நாட்டையே அதிர வைத்த இந்த என்கவுண்டர் குறித்து விசாரிக்க உத்தரப்பிரதேச மாநில கூடுதல் தலைமைச் செயலாளர் சஞ்சய் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவினர் விகாஷ் துபேயின் சொந்த ஊரான பிக்ருவுக்கு சென்று விசாரணையை தொடங்கியுள்ளனர். தெலங்கானாவில் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்த நபரின் உடல் ஆட்டோவில் எடுத்துச் செல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெலங்கானா மாநிலம் நிஜாமாபாத் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கொரோனா நோயாளி கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அந்த நபரின் உடல் கவர்களால் சுற்றப்பட்டு ஆட்டோவில் எடுத்துச் செல்லப்பட்ட காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள மருத்துவமனை கண்காணிப்பாளர், உயிரிழந்த நபரின் உறவினர் ஒருவர் மருத்துவமனையில் பணிபுரிவதாகவும் அவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் உடல் ஒப்படைக்கப்பட்டது எனவும் தெரிவித்தார். இருப்பினும் அந்த நபர் ஆம்புலன்ஸிற்காக காத்திருக்காமல் ஆட்டோ ரிக்ஷாவில் உடலை எடுத்து சென்று விட்டதாகவும் கண்காணிப்பாளர் தெரிவித்தார். தமிழ்நாடு கல்வி தொலைக்காட்சியை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா ஊரடங்கால் பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ள சூழலில் தமிழக அரசின் கல்வி தொலைக்காட்சியில் மாணவர்களுக்கான பாடங்கள் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. அதன்படி 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தினசரி காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கு ஒருமுறை பாடங்கள் தொடர்ந்து ஒளிபரப்பப்படுகின்றன. தமிழக அரசு கேபிளில் சேனல் எண் 200லும் மற்ற தனியார் கேபிள் அலைவரிசைகளிலும் பாடங்கள் ஒளிபரப்பப்படுவதாகவும் பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் முதன்முறையாக முகக்கவசம் அணிந்து பொதுவெளியில் தோன்றியுள்ளார். வாஷிங்டனின் புறநகர் பகுதியில் உள்ள வால்டர் ரீட் ராணுவ மருத்துவமனை மையத்திற்கு வருகை தந்த டிரம்ப் காயமடைந்த ராணுவ வீரர்களையும் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கும் சுகாதார ஊழியர்களையும் சந்தித்து பேசினார். அப்போது டிரம்ப் முதன்முறையாக முகக்கவசம் அணிந்து வந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதற்கு முன்பு ஃபோர்ட் தொழிற்சாலையை பார்வையிட சென்றபோது தொழிற்சாலைக்குள் மட்டும் அவர் முகக்கவசம் அணிந்திருந்தார். மருத்துவமனை நிகழ்ச்சியின் போது முகக்கவசம் அணிந்திருந்தாலும் மற்ற பொது நிகழ்ச்சிகளில் முகக்கவசம் அணிய டிரம்ப் மறுத்துவிட்டார். இதுகுறித்து கூறிய டிரம்பின் ஆதரவாளர்கள் முகக்கவசம் அணிவது தன்னை பலவீனமாக காட்டும் என டிரம்ப் நம்புவதாக தெரிவித்தனர். சீனாவில் பெய்து வரும் கனமழையால் ஒரு ஆற்றில் 2 வண்ணங்களில் தண்ணீர் ஓடும் நிகழ்வு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. டியான்பா கிராமத்தில் ஓடும் ஆற்றில் ஒருபுறம் நீர் பச்சை வண்ணத்திலும் மறுபுறம் மண்ணின் வண்ணத்திலும் ஓடுகிறது. இந்த வித்தியாசமான நிகழ்வு காடுகள் அழிப்பினால் ஏற்படுவதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். உடாஷி நகர்ப்பகுதியில் இருந்து வரும் இதன் கிளை ஆற்று மண்ணை அரித்து கொண்டு ஓடி வருவதால் வண்ணம் மாறி வருகிறது. அந்த பகுதியில் 60% காடுகள் அழைக்கப்பட்டதால் மண் அரிப்பு அதிகமாக ஏற்பட்டு தண்ணீரோடு கலந்து ஓடி வருகிறது.
ஆனால் டியான்பா கிராம பகுதிகளில் காடுகள் பாதுகாக்கப்பட்டதால் அந்த பகுதியில் இருந்து வரும் நீர் தூய்மையாகவும் பச்சை வண்ணத்திலும் காட்சியளிக்கிறது. இதனால் கிளை ஆறு பிரதான ஆறுடன் இணையும் பகுதியில் இரு வண்ணங்களாக பிரிந்து ஆற்று நீர் ஓடுகிறது. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாட்டின் Facebook, Twitter, YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பாருங்கள்.